everyone, welcome to our channel. Last video நம்ம complement of a set and union of two sets and some example sums லாம் பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம intersection of two sets வந்து பார்க்க போறோம். First இதுக்கு definition என்னன்னு பார்த்தறலாம். The intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. It is denoted by A intersection of B. இப்போ intersection of two sets அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A and B two sets இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அதுல காமனா எந்த எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி ஈக்குவல் டு 2 4 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? இது ரெண்டுத்தையும் காமனான எலிமெண்ட் என்ன? 2. So A intersection of B is equal to 2. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை, ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீனா ரெண்டுலேயும் காமனாக நமக்கு என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, A and B is equal to set of X such that X equal to A and X equal to B. எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இதோட வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். இது வந்து யூனிவர்சல் செட். ஸோ செட் ஏ செட் பி. இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம யூனியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம யூனியன்னா இது ஃபுல்லாக வரும். இன்டர்செக்ஷன்னா இந்த காமன் பார்ட் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஏ யூனியன் பினா இது ஃபுல்லாகவே எழுதுவோம் நம்ம. ஓகே, இது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நம்ம இந்த பார்ட்டில் என்ன எலமெண்ட் வருதோ அது மட்டும்தான் நம்ம எழுதுவோம். அதுதான் ஏ யூனியன் பிக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 1,2,6 பி ஈக்குவல் டு 2,3,4. ஸோ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுலையும் என்ன எலமெண்ட் வந்து காமனாக இருக்குது? நமக்கு 2ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 2. ஓகேங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? காமனாக என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து அதோட இன்டர்செக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.2. இப்போது லெட் ஏ செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் நேச்சுரல் நம்பர் and 1 less than x less than or equal to 12. இப்போது எக்ஸுன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். அது வந்து என்னது? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னாலே 1 2 3. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன? எக்ஸ் வந்து 1 விட கிரேட்டராக இருக்கணும், அதே சமயம் 12 விட லெஸ் தெனாகவும் இருக்கணும், 12 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பிக்கு அதே மாதிரி செட் பிக்கு வந்து ஒரு டிஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் x such that x is a multiple of 3, x equal to n and x less than or equal to 12. x வந்து 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸும் நேச்சுரல் நம்பர் தான். x வந்து 12 விட ஸ்மாலராகவும் இருக்கணும், 12 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஏ செட் எழுதிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்ன வரும்? 2 4 6 8 10 12. அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே வராது. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து 12 விட ஸ்மாலராக இருக்கும், 12 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 12 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 12 வரைக்கும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செட் பி எழுதிடலாம். செட் பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து 12 விட ஸ்மாலராக இருக்கணும், 12 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா என்னென்ன? 3 6 9 அண்ட் 12. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏவோட செட் ஏவோட வேல்யூ செட் பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இது ரெண்டுக்கும் வந்து நம்ம இப்போ இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா என்ன வரும்? A intersection of B is equal to, இது ரெண்டுலையும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்குது?
2 4 6 6ங்கிற எலமெண்ட் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ 6. அடுத்து இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கேயும் 12 12 ரெண்டுத்துலேயும் 12 வந்து காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6, 12. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நீங்கள் பார்த்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சம்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஏக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா செட் ஏ வரும். செட் ஏக்கும் எம்டி செட்டுக்கும் இன்டர்செட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆன்சர் வந்து எம்டி செட் தான். அதுக்கடுத்து செட் ஏக்கு வந்து யூனிவர்சல் செட் கூட இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஏ தான் வரும். ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா, அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வந்து பிக்கும் சப்செட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, இது ரெண்டும் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சம் ப்ராப்பர்ட்டிஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு சம்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.13 கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 2, 3 அண்ட் சி ஈக்குவல் டு எம்டி செட், ஸோ ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி. ஏ கொடுத்துருக்காங்க, சி வந்து எம்டி செட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ வந்து 2, 3, சி வந்து எம்டி செட். ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோமா, எந்த ஒரு செட்டுக்கும் எம்டி செட்டோட இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எம்டி செட் தான் வரும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி ஈக்குவல் டு, இங்கே வந்து சி வந்து எம்டி செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், எம்டி செட் தான் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.